இன்றைக்கு வருகிற 30ஆம் தேதி மே மாதம் கடைசி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது இன்றைக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்கிற 4 மாதமும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வடகிழக்கு பருவமழையும் நமக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய பருவமழை காலம். இந்த பருவமழை காலத்திலே கிடைக்கக்கூடிய நீரை நாம் நீர்த்தேக்கத்திலே முழுமையாக சேமித்து வைத்தால்தான் நமக்கு வெயில் காலங்களிலே குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்கு நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக நம்முடைய தென்மேற்கு பருவமழை நமக்கு அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களை பெய்தாலும் நமக்கு உபரி நீர் முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கே அதிகமான மழை பெய்கிற போது உபரி நீரை நம்முடைய தமிழ்நாட்டிற்குத்தான் அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கிற போது அதை நாம் முழுமையாக சேமித்து வைத்தால் இன்றைக்கு நீர்த்தேக்கத்தில் ஏற்பட்டிருக்கிற பற்றாக்குறை, ஆகவே நீர்நிலைகளை நாம் முழுமையாக தயார் நிலையில் முழுமையாக தூர்வாரி அதை கரைகளை பலப்படுத்தி ஷட்டர்களை ரிப்பேர் செய்து தயார் நிலையிலே வைத்திருந்தால் கிடைக்கக்கூடிய நீரை நாம் முழுமையாக பயன்படுத்த முடியும். அந்த வகையிலே தான் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் குடிமராமத்து திட்டத்தை தந்தார்கள். அந்த திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பிலே போட்ட காரணத்தினாலே ஏற்கனவே நம்ம வடகிழக்கு பருவமழையில் கிடைத்த நீரை நாம் முழுமையாக சேமித்து வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு கடந்த காலங்களில் 22 மாவட்டங்களிலே கடும் வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இன்றைக்கு வர்ண பகவானுடைய தயவினாலே நமக்கு கோடை மழை கிடைத்திருக்கிறது. அதனால் நாம் இன்றைக்கு அந்த வறட்சியிலிருந்து சற்று ஆறுதலாக நாம் தப்பிக்க முடிகிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நீரை சேமித்து வைத்து அதை உரிய முறையிலே குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் மக்களுக்கும் பாதுகாப்பதோடு நிலத்தடி நீர் உயர்வதற்கும் அதை பாதுகாக்க வேண்டும். இவர்கள் தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை காவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீர் மேலாண்மையிலே இன்றைக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்று காவேரி உரிமையை காப்பாற்றுகிற, உரிமையை நிலைநாட்டுகிற அந்த கூட்டத்திலே இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவுறுத்தினார்கள், வலியுறுத்தினார்கள், அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். நேரிலே கலந்து கொண்டு உரிமையை நிலைநாட்டுகிற போது கூட அவர்கள் நம்மை ஏமாற்றி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த காவேரி உரிமையை அவர்கள் பறிக்கின்ற ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார்கள். மேகதாது அணையை கட்டுவோம் என்று அவர்கள் சொல்லுகிற போது நாம் நேரிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிற போது கூட அங்கே பல நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. அதிர்ச்சி ஊற்றுகிற செய்திகள் வெளியாகிறது. ஆகவே இப்படி ஆன்லைனில் நாம் பங்கேற்றால் அது மிகப்பெரிய பின்னடைவு என்று புரட்சித் தமிழர் நம்முடைய காவேரி காப்பாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டியதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு எந்த தடையும் இல்லை என்று உப்புக்கு சப்பாக ஒரு பதிலை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே நீர் மேலாண்மை, ஏனென்றால் நீரின்றி அமையாத உலகு. இந்த நாட்டிலே நீர் பற்றாக்குறை இல்லாமல் இயற்கையாகவே நமக்கு ஏரிகள், ஆறுகள், குளங்கள், குட்டைகள் அதெல்லாம் நமக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள். அதை நாம் முறையாக பராமரிக்க வேண்டிய கடமையிலே இந்த அரசு தவறிவிட்டது. புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய காலத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள், உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள் அனைத்தையுமே தூர்வாரி பராமரித்து கிடைத்த மழை நீரை முழுமையாக சேகரித்து அதை தேவையான நேரத்தில் பயன்படுத்திய காரணத்தினால்தான் உணவு உற்பத்தியிலே 5 முறை மத்திய அரசினுடைய கிருஷ்ணகர்மா விருதை தமிழக அரசு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே பெற முடிந்தது. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்று 3 முறை, ஒரு முறை கூட உற்பத்தியிலே சாதனை செய்வதற்கோ இன்றைக்கு முடியாத ஒரு நிலையிலே வேதனை தான் விஞ்சி நிற்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவையெல்லாம் களையப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, வெப்பசலனம் வருகிற காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை கோடை மழை பொழிகிற போது எடுக்கின்றார்கள். அதை நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சுட்டி காட்டியதற்கு பிறகு அந்த உத்தரவை வாபஸ் வாங்கி மறு அறிவிப்பு வெளியிடுகிறார்கள். அப்படியானால் இந்த அரசு செய்ய வேண்டிய காலத்திலே செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் காலம் கடந்து செய்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு காலாவதி பேருந்துகள், அரசு பேருந்துகள் என்று அழைப்பதை காட்டிலும் காலாவதி பேருந்துகள் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் ஸ்டாலின் பேருந்து என்று திமுக கட்சிக்காரர்களே பெயர் வைத்திருக்கிறார்கள்.
ஆகவே காலாவதி ஆகி போன அந்த பேருந்துகளை அவர்கள் சீரமைக்காமல் புதிய பேருந்துகளை வாங்காமல் சேஸ் சரியாக இருக்கிறது, ஆகவே அதை மறுபடி கூண்டு கட்டி அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினாலே பல உயிர்கள் விபத்துகள் இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. ஆகவே இது போன்ற நிலையிலே காலாவதியான மருந்துகள், காலாவதியான பேருந்துகள், காலாவதியான நடவடிக்கைகள், அதனால் இந்த அரசும் காலாவதியான அரசாக இன்றைக்கு மக்களால் பார்க்கப்படுவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க செல்வ பெருந்தகை தான் கட்சியினுடைய தலைவராக இருக்கார். அவர் நாங்கள் ஆட்சி அமைப்போம், எத்தனை நாளைக்கு நாங்கள் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, எத்தனை நாளைக்கு சீட்டுக்காக நாங்கள் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா செய்தியில் பார்த்தேன். இவர் சொல்லியிருக்கிறதா நேற்று இரவு செய்தியில் பார்த்தோம். அவங்களுக்குள்ள என்ன உள்குத்தோ வெளிக்குத்தோ தெரியல, அது அவங்க தான் தீர்த்துக்கணும், நமக்கு அது சம்மந்தம் இல்லை. பல முறை டிஜிபி தலைமையில் கஞ்சா ஒழிப்புக்காக, போதை ஒழிப்புக்காக கஞ்சா 2O 3O 4O அப்படின்னு பல முயற்சி எடுத்து அவங்க அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோன்னு அறிவித்தாங்க. ஆனால் அதனால் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியல. அதற்கு பிறகு கடந்த வாரம் தலைமை செயலாளர் தலைமையில் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைகளுக்காக ஆய்வுக் கூட்டம் நடத்தினாங்க. அதனாலும் எந்த பலனும் கிடைக்கல. இப்போ தான் விழித்தெளிந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. இதுவும் பலன் கொடுக்குமான்னு தெரியல. ஏனென்று சொன்னால் இது காட்டுத்தீயாக பரவிவிட்டது. இந்த காட்டுத்தீயை போதைப்பொருள் கலாச்சாரம் என்கிற காட்டுத்தீ தமிழகத்திலே எங்கும் பரவி தமிழகம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒவ்வொரு நிலையிலும் வேதனை அடையக்கூடிய, இதயம் சுக்குநூறாக நொறுங்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இளைய சமுதாயம், இந்த நாட்டை வழிநடத்த வேண்டிய இளைய சமுதாயம் கஞ்சா, அபின், போதைப்பொருள், மது உள்ளிட்டவைகளால் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அடிமை சமுதாயமாக இந்த இளைய சமுதாயம் இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது. இதை பார்க்கிற போது எதிர்கால நம்பிக்கையே சுக்குநூறாக சிதைந்து போகிறது. ஆகவே போதை கலாச்சாரம் என்பது தமிழகத்திலே இன்றைக்கு காட்டுத்தீயாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இவர்கள் எடுக்கிற முயற்சி என்பது ஏதோ ஒரு ஓரத்திலே தண்ணீரை ஊற்றி அணைத்து விடலாம் என்று நினைக்க முடியாது. கொட்டுகிற மழை இன்றைக்கு வெள்ளமாக பாய்ந்தால்தான், நடவடிக்கைகள் இரும்புக்கரம் கொண்டு எடுத்தால்தான் இதையெல்லாம் இந்த காட்டுத்தீயை, போதை கலாச்சாரம் என்கிற காட்டுத்தீயை அணைக்க முடியுமே தவிர இது போன்ற மயிலிறகுகளால் தடவி கொடுக்கின்ற, மக்களை திருப்திப்படுத்துகிற, மக்களை திசை திருப்புகிற நடவடிக்கையினாலே எல் முனையளவும் இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.